ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலும் உடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் எங்களோடு கூட பேசி ஆண்டவரே, இதற்குள் மறைந்திருக்கிறதான சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொன்ன உடைய வார்த்தையின்படியே நீ செய்தரலும். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களோடு பேசும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு ஆதாரமாக மீகா 2ஆம் அதிகாரம், மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அதிலிருந்து இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகின்றோம். மீகா 2:13. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அல்லேலூயா. அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார் என்று அங்கே எழுதியிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தால், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். இஸ்ரவேல் மக்களை தேவன் விடுதலையாக்கின போது அந்த ஜனங்களுக்கு முன்பாகவே தான் நடந்து போனார் என்று நாங்கள் பார்க்கலாம். வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் முன்பாக சென்று பின்னுக்கு அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போனார் என்று பார்க்கலாம். நீங்கள் எருசலேமுக்கு போகும்போது கூட இயேசு முன்னாலே நடந்து போனார் என்றும் சீசர்கள் பின்னாலே பயத்தோடே போனார்கள் என்றும் எழுதியிருக்கிறதை நீங்கள் சுவிசேஷ புத்தகத்தில் பார்க்கலாம். எப்பொழுதுமே ஆண்டவர் நமக்கு முன்பாக போகிறார். என்னுடைய சமூகம் உனக்கு முன்னால் செல்லும், இளைப்பாறுதலை நான் தருவேன் என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. நன்றாக கவனியுங்கள். இந்த வசனத்திலே பல முக்கியமான காரியங்கள் அடங்கி இருக்கின்றன. அந்த அதிகாரத்திலே அதை குறித்து கொஞ்சம் விவரமாக உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துவதற்கு முன்பாக பல முக்கியமான காரியங்களை குறித்து இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே நான் பேசும்படி வாஞ்சிக்கிறேன். நல்லா கவனிங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. நமது வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடிய ஒரு தேவன் இயேசு மாத்திரம்தான். இயேசு தடைகளை நீக்கினால்தான் காரியங்கள் கைகூடி வரும். நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் தடைப்பட்டிருந்தாலும் அந்த தடைகள் இயேசுவால் நீக்கப்படும் போதுதான் அந்த காரியங்கள் கைகூடி வரும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. தடைகளை நீக்கிறவர் இயேசு கிறிஸ்து என்று தெளிவாக நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்விலே எப்பொழுதும் தேவனை சார்ந்துதான் வாழ வேண்டும். ஏனென்றால் தேவனை விட்டு இந்த உலகத்தில் யாராலும் வாழ முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கான யாவற்றையும் கர்த்தரே செய்கிறவர் என்பதை இந்த வசனம் தெளிவாக நமக்கு உணர்த்துகிறதை நீங்கள் பார்க்கலாம். தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்விலே கதவை திறக்காவிட்டால் யாராலும் அந்த கதவை திறக்க முடியாது. அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கிறதும் தடைகளை நீக்குகிறதும் நமக்கு முன்பாக சென்று கோடலானவைகளை செவ்வையாக்குகிறதும் தேவன் என்பதை தேவனே சொல்லியிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். நம்மால் ஒருபோதும் அதை செய்ய முடியாது. இந்த உலகத்தில் நம்ம சாதாரணமான ஒரு அற்பமான மனிதர்கள் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. தேவனை சார்ந்து எப்பொழுதும் நாம் வாழ்ந்தால்தான் நமது வாழ்க்கையிலே ஜெயம் இருக்கும் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய பலத்திலே நம்முடைய ஞானத்திலே இந்த உலகத்தில் ஒரு காரியத்தை நம்மால் செய்ய முடியும் என்று என்றைக்கு நாம் நினைக்கிறோமோ அன்றைக்கே தேவனுடைய வல்லமையும் பிரசன்னமும் நம்மை விட்டு போய்விடும் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறார், அதை நம்முடைய கண்களால் காண்கிறோம் என்பதை மாத்திரம் நம்முடைய மனதிலே கொண்டு நாம் நடந்து கொண்டால் எப்பொழுதும் நம்முடைய வாழ்வில் தேவனுடைய சமாதானம் இருக்கும் என்பதையும் நாம் எடுக்கிற காரியத்திலே தேவன் ஜெயத்தை தருவார் என்பதையும் நாம் ஒருபோதும் மறந்து விடாது வாழ வேண்டும் என்பதை தெளிவாக இந்த வசனத்தின் மூலம் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. தடைகள் நீக்குகிறவர் தேவன் மட்டும்தான். தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதித்தால் அந்த மனிதனுடைய ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது. மாமிசமானதை தன்னுடைய புயபலமாக மாற்றி
மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிற மனிதன் சபிக்கப்பட்டவன் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். கர்த்தரை நம்புகிற ஒரு மனிதன் தான் என்றைக்குமே இந்த உலகத்தில் செழிப்போடு கூட வாழ முடியும். தேவ சமூகத்தை விட்டு ஒருபோதும் நாம் வழி விலகி போய்விடக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக சென்றால்தான் இளைப்பாறுதல் உனக்கு கிடைக்கும். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஒருபோதும் நம்முடைய வாழ்வில் நாம் ஒருபோதும் விலகி போகவே கூடாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்த மனிதன் தேவ சமூகத்தை விட்டு என்றைக்கு விலகுகிறானோ அன்றைக்கு அவனுக்குள்ளே கீழ்ப்படியாத ஒரு குணம் இருக்கிறது என்பதை நோவாவின் வாழ்க்கையிலிருந்து தெளிவாக நாம் அறிந்து கொள்ளலாம். அவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகினதற்கு காரணம் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிய மறுத்ததினால் என்று நீங்கள் தெளிவாக அந்த யோனா தீர்க்கதரிசியின் மூலமாக அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை வைத்து நாம் பார்த்தா, யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகினார். ஏன் அவர் விலகினார் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய அவருக்கு மனமில்லை. அதனால தான் அவர் விலகி போனார். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த நோவா என்ற ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதித்து மிகப்பெரிய அழிவில் நின்று காத்து கொண்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே ஒரு மனிதன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஒருபோதும் விலகக்கூடாது. எந்த ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில என்ன தீர்மானத்தை நாம் எடுத்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு முன்பாக சென்று யாவற்றையும் செய்கிறவர் தேவன் என்பதை மறந்து விடாமல் கர்த்தருடைய நாமத்தை கடைசி மட்டும் தொழுது கொண்டால் தான் நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பு கிடைக்கும். அல்லேலூயா. தேவ சமூகத்தை விட்டு என்றைக்கு நாம் விலகிறோமோ அன்றைக்கு ஒரு பெரிய மீன் நம்மை விழுங்க பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. அந்த மீன் நம்மை கண்டிப்பாக விழுங்கும். தேவ சமூகத்தை விட்டு நம்ம வழிவிலகி போகும்போது நம்மை விழுங்குவதற்காகவே ஆயத்தப்படுத்தப்பட்ட மீன் அங்கே இருக்கும். எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசுக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று 5:8 பேதுரு எழுதுகிறார். பேதுரு 1:5-8 அவர் சொல்லுகிறார், கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி பிசாசு சுற்றி திரிகிறபடினால் தேவ சமூகத்தை விட்டு ஒருபோதும் நீங்கள் விலகி சென்று விடாதிருங்கள் என்றெல்லாம் அங்கே எச்சரிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் மேலே நம்முடைய நம்பிக்கை எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவு தேவன் ஆசீர்வதித்தாலும் எவ்வளவு தேவன் உயர்த்தி கொண்டு போனாலும் இவைகளுக்கெல்லாம் காரணம் தேவன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஸ்தானத்தை, அவருக்கென்று வைத்த அந்த இடத்தை வேறு ஒருவருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொடுக்கவும் கூடாது. என்றைக்கு அந்த இடத்தை நாம் வேறொருவருக்கு கொடுக்க வலிக்கிறோமோ அன்றைக்கு தேவன் அதை தடுத்து அதை எழும்ப மாட்டேன் சொல்ல மாட்டார், அடம்பிடிக்க மாட்டார். விளங்கத்து தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை நம்ம வேறொருவருக்கு கொடுக்கும் போது அதிலே தொடர்ந்து நான் இருக்க போறேன்லாம் தேவன் அடம்பிடிக்க மாட்டார். ஆனால் தேவனா எழுந்து போய்விட்டால் அதற்கு பிறகு நம்மளை காப்பாற்ற யாராலும் முடியாது. இந்த உலகத்தில் நல்லா கவனிங்க, அற்பமா எண்ணப்பட்ட ஒரு மனிதனாகிய தாவீதை தேவன் சவுலுக்கு கைக்கு நீங்களாக்கி ரட்சித்து மிகப்பெரிய ஒரு அரசனாக உயர்த்தினார் என்றால் அதற்கு காரணம் தேவன். நல்லா கவனிங்க, கர்த்தர் என்ற ஒரே ஒருவர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தார் என்றால் நம்முடைய வாழ்விலே எத்தனையோ பேர் நமக்கு எதிர்த்து நின்றாலும் நம்முடைய ஜீவனை விழுங்க வகை தேடினாலும் அவைகளுக்கெல்லாம் ஒப்பு கொடுக்காதபடி பத்திரமாய் பாதுகாக்க தேவனாகிய கர்த்தரால் முடியும் என்பதை ஒருபோதும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. ஆகவே நல்லா கவனிங்கள், தடைகளை நீக்கி போடுகிறவர், நமக்கு முன்பாக கடந்து போகிறவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே எதை தேவன் செய்தாலும் அதை நன்மைக்குத்தான் செய்வார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. சில நேரத்தில் சில காரியங்கள் தேவனால் கூட தடை பண்ணப்படலாம், ஆனால் அது நன்மைக்குன்றதை நாம் மறக்கக்கூடாது. ஆசியாவிலே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாதபடி பரிசுத்தாவி சீசர்களை தடை பண்ணினார் என்று எழுதியிருக்கின்றது. ஆகவே சில தடைகள் தேவனால் வரக்கூடும், ஆனால் சில தடைகள் பிசாசினால் வரக்கூடும், சில தடைகள் மனிதர்களால் வரக்கூடும். மனிதனால் பிசாசினால் வரக்கூடிய தடைகளை மாத்திரம்தான் தேவன் நீக்குவார். சில நேரத்திலே சில காரியங்களை தேவனே நம்மை தடுத்து நம்மை காப்பாற்றுவதற்காக சில காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நன்றா கவனியுங்க, இது ஒரு கடைசி காலம் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. ஏனென்றால் சில முக்கியமான காரியங்களை இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே நான் பேசும்படி வாஞ்சிக்கின்றேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழ்கிற இந்த காலம் என்பது மிகவும் கடைசியான ஒரு காலம் என்பதை மறக்கக்கூடாது. உலகம் அதனுடைய கடைசி காலத்தை நெருங்குகிறது. இயேசு சொன்ன வார்த்தை உலகத்திலே துல்லியமாக நிறைவேறப் போகிறது. ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் என்ன நடக்கும் என்பதை சொன்னாரோ
அவைகள் எல்லாம் துல்லியமாக இந்த உலகத்திலே நடந்தே தீரும். அதை யாராலும் தடுக்க முடியாது. தேவ வசனம் இந்த உலகத்திலே நிறைவேற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அது யாராலுமே என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. ஒரு உலகத்தில் இதுவரை காலமும் நடவாத காரியங்கள் எல்லாம் இப்பொழுது நடக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. ஆகவே இந்த காலத்திலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு முன்பாக சென்று நம்மை எப்படி நடத்த விரும்புகிறாரோ அப்படியே நடத்தட்டும் என்று நம்முடைய வாழ்வை ஒப்படைக்கும் போதுதான் தேவ சித்தம் நம்முடைய வாழ்விலே நிறைவேறும் என்பதையும் நம்ம மறக்கக்கூடாது. நிச்சயமாய் கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்விலே நிறைவேறும். ஆகவே நமது வாழ்வில் தேவன் நமக்கென்று என்ன செய்ய நினைக்கின்றாரோ அதற்கு என்ன தடைகள் வந்தாலும் அவைகளை தேவன் நீக்கி நம்மை நடத்தி கொண்டு போவார். அதை குறித்து கொஞ்சம் விவரமாக உங்கள் மத்தியில் நான் பேசி இந்த நாளில் அந்த மீகாவினுடைய புத்தகத்திலிருந்து பல முக்கியமான காரியங்களை உங்கள் மத்தியில் நான் பேசும்படி வாஞ்சிக்கின்றேன். உதாரணமாக யாத்ராகமம் 9:28 வாசிங்க. நல்லா கவனிங்க. அப்படி என்றால் அதுக்கு முன்பாக அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அவன் தடை செய்து வைத்திருந்தான். இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் ரட்சிக்கப்படுவதற்கு இருக்கக்கூடிய தடையை அங்கே தெளிவாக பார்க்கிறோம். அல்லேலூயா. நன்றாக கவனியுங்கள். பிசாசு அந்த ஜனங்களை பிடித்து வைத்து இன்றைக்கும் இந்த கடைசி காலத்திலே பிடித்து வைத்திருக்கிறான் என்பதன் ஒரு அடையாளம் தான் பார்வோன் அந்த நாளிலும் அந்த ஜனங்களை தடை செய்து வைத்திருந்தது. காரணம், அந்த ஜனங்களுடைய ரட்சிப்புக்கு கானானை நோக்கி அந்த ஜனங்கள் பிரவேசிக்க முடியாதபடி, கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய முடியாதபடி அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தடையை ஏற்படுத்தி வைத்திருந்தான். ஆகவே அந்த தடையெல்லாம் நீக்கித்தான் கர்த்தர் அந்த நாளிலும் அந்த ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலையை கொடுத்தார். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவது என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. ஏதோ திடீரென்று அவர் இயேசுவை நம்புகிறார் என்பது போல வெளித்தோற்றத்துக்கு தெரிந்தாலும் மிகப்பெரிய ஒரு பிடியிலிருந்து அவனை விடுவித்துத்தான் ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்துக்குள் அவனை சேர்த்துக் கொள்கின்றார். அல்லேலூயா. இதைத்தான் கலாத்தியர் 1:4 நாங்கள் வாசிக்கிறோம். அவர் இப்பொழுது நம்ம இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் என்று விடுவிக்கும்படி பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியாக தன்னைத்தான் சிலுவையிலே நமக்காக ஒப்பு கொடுத்தார் என்று. ஆகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு கிடைத்த அந்த ரட்சிப்பு தேவன் அவனுடைய வாழ்க்கையில செய்த மிகப்பெரிய அற்புதம். அதை ஒருபோதும் ஒருவர் மறக்கக்கூடாது. இந்த உலகத்திலே கர்த்தர் உனக்காக என்ன செய்தார் என்று ஒருவர் கேட்டால் அவர் நமக்கு தந்திருக்கிறதே இந்த மிகப்பெரிய ரட்சிப்பை தான். இன்றைக்கு நீங்க நல்லா கவனியுங்க. உலகத்திலே எத்தனையோ ஜனங்கள் தேவனை அறியாதவர்களும் வசதியோடு கூட இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் வசதியோடு இருக்கிறார்கள். பெரிய கோடீஸ்வரன், ஏராளமான பணங்களை வைத்துக் கொண்டிருந்தவன், அவனுக்கு ஒரு பெரிய ஆசை, கடலுக்கு அடியிலே போய் கடலுக்குள்ள இருக்கிறதெல்லாம் என்னென்று பார்க்கணும் என்று சொல்லி கடைசியில் அந்த கப்பலில், நீர்மூழ்கி கப்பலில் போய் வெடிச்சு சிதறி கடைசியில் மகனும் அப்பாவும் உண்டாவே செத்து போனான். இன்றைக்கு நல்லா கவனிங்க. முடிஞ்சுது, இனி ரட்சிப்பு இல்லை, இனி என்ன செய்ய முடியும்? நல்லா கவனிங்க. நித்திய நரகத்தில் விழுந்து இரவும் பகலும் அங்கே வேதனைப்பட வேண்டி இருக்கும். உலகத்திலே அவன் அனுபவித்ததெல்லாம் என்னவாகும்? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ சேர்த்து வச்சது யாருடையதாகும்? இன்றைக்கு இரவோட ஜீவன் போனால் நீ சேர்த்து வச்சது யாருடையதாகும் என்றால். ஆகவே ஜீவனுக்கு ஈடானது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில இயேசு என்ன செய்தார் என்று கேட்டால் ஒருவர் தைரியமாக சொல்ல முடியும், அவரை ரட்சித்திருக்கிறார், என் ஆத்துமாவை மீட்டிருக்கிறார், நித்திய ராஜ்யத்தில் என்னை சேர்த்திருக்கிறார், ஜீவ புத்தகத்தில் என் பேரை எழுதியிருக்கிறார், நித்திய மகிழ்ச்சியை ஒரு நாள் எனக்கு அவர் தருவார், அவருடைய கரம் ஒரு நாள் அவருடைய கிரீடத்தை கொண்டு என்னுடைய தலைமையிலே வைக்கும் என்பதை உறுதியாக ஒருவர் சொல்ல முடியும். அல்லேலூயா. நன்றாக கவனிங்கள். தேவன் ஒருவரை விடுவிக்கிறார் என்றால் இப்படியே அந்த வனாந்தரத்தில் வழியாக நடத்தல் அவர்களுக்கு ஒரு கானானை அவர் வைத்திருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் இயேசு நம்மை நடத்தி ஒரு நாள் மகிமையிலே ஏற்றுக்கொள்வார் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. ஆகவே ரட்சிப்பு என்பது உலகத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய ஒரு அற்புதம். அதுக்கு விலை மதிப்பே கிடையாது. விலை மதிப்பே கிடையாது. ஒருவர் எதை அறிந்தாலும் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் போனால் அவருக்கு எந்த லாபமும் இருக்காது. காரணம், உலகத்தில் கர்த்தரை அறியாத ஜனங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் கவனித்து பார்த்தாலே எவ்வளவு பெரிய ஒரு கட்டிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஒரு காலத்திலே நமக்கும் அது தெரியல.
அப்படின்னா நாமும் அதை செய்தவர்கள். அப்படி என்றால் இன்றைக்கு நாம் விடுவிக்கப்பட்டு அது பிள்ளை என்று சொல்லி நாம் பேசுகிறோம் என்றால் எவ்வளோ பெரிய ஒரு கட்டிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்திருக்கின்றார். கடவுளை ஒரு மிருகத்தின் சாயலுக்கு ஒப்பாக்கி இது இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி நாம் அதை நம்பி அந்த செய்த காரியங்களை எல்லாம் இன்றைக்கு நீங்கள் யோசித்து பார்த்தால் தேவன் எவ்வளவு ஒரு பெரிய விடுதலையை உங்களுக்கு தந்திருக்கிறார். இதை விட வேறு என்ன செய்யணும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில்? அல்லேலூயா. நன்றா கவனி. எங்கள் அப்பா கடைசியாக செதுக்கினது ஒரு பெரிய பிள்ளையார் சிலையை தான் செதுக்கினார். கடைசியாக அவர் செதுக்கும் போது பக்கத்தில் நான் பார்த்து கொண்டே இருந்தேன். செதுக்கின உடனே அது நல்லா எல்லாம் முடின டைமில் வயிறால வெடிச்சிருச்சு. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு கடவுளை எங்கள் அப்பா செதுக்கி அது வயிறால வெடிச்சதை நான் கண்ணால் பார்த்தேன். கடவுளுக்கு வயிறெல்லாம் இருந்து வெடிச்சு அதெல்லாம் ரெண்டாகி போகிற கீழே இருக்கிற துண்டை எடுத்து அப்பா வயிறவரா செதுக்கி வித்து போட்டார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு காலத்தில் உண்மை என்ன சொல்லி நம்ம ஏமாற்றி இப்பயும் பார்த்தீங்கன்னா சுவாபிஸ் குண்டில் பெரிய ஒரு 30 மீட்டரில் பெரிய ஒரு கோயிலை ஜனங்கள் கட்ட போகுது. ஆளன் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம் அதென்று சொல்லி அதை பெருசாக அப்படியே செய்தியில எல்லாம் போடுறான். 30 மீட்டர் உயரத்தில் மிகப்பெரிய ஒரு விக்கிர கோயிலை சுவாபிஸ் குண்டில் கட்ட போகிறாங்க. நன்றா கவனிங்க. இதுக்குள்ள ஒரு காலத்தில் நம்மளும் மூழ்கி கிடந்தோம். இல்லைண்டா அதுக்கு பின்னால் தான் நம்மளும் தெரிஞ்சிருப்போம். அது யார் தெரிகிறாங்களோ நான் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பேன். ஆனால் கர்த்தர் நல்லவராக இருந்தபடினால் தேவன் தூக்கி எடுத்தார். ஆகவே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு கிடைத்த அந்த ரட்சிப்பு இருக்கு பார்த்தீங்களா, இது சாதாரண ஒன்று அல்ல, எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதும் அல்ல. ஆகவே தேவன் நமக்கு தந்த அந்த ரட்சிப்புக்கு எப்பொழுதும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. நன்றாக கவனிங்கள். ரெண்டாவது சில காரியங்களை சீக்கிரமாக நான் சொல்லி பார்த்தீங்கன்னா வாசிங்க சீக்கிரமா. மத்தேயு 3:14 வாசிங்க. வாசிங்க அடுத்தது. இப்பொழுது இடங்கொடு, எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று சொன்னார். அப்படின்னா நல்லா கவனிக்க, ஒரு மனிதன் ஞானஸ்தானம் பெறத்துக்கு விரும்பினா அதுக்கு தடை போடக்கூடாது. அதுக்கு என்ன செய்யக்கூடாது? தடை போடக்கூடாது. இயேசு இதைத்தான் இந்த இடத்துல நமக்கு செய்து காட்டினார். அதனால தான் அந்த எத்தோப்பியா மந்திரி கேட்குறான், தண்ணி இருக்கு என்ன தடை என்று கேட்குறான். தண்ணி இருக்குது என்ன தடை என்று பிலிப்பியனிடத்தில் கேட்கிறான். காரணம், ஒருவருக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகர் என்றதை விளங்கிட்டுனா, இயேசு பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்று ஒருவர் விசுவாசிக்கிறார் என்றால் அடுத்தது அவர் செய்ய வேண்டியது கண்டிப்பாக ஞானஸ்தானம் எடுக்கணும். கண்டிப்பாக ஞானஸ்தானம் எடுக்கணும். ஏனென்றால் என்னுடைய பாவத்துக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவர் அந்த பாவத்துக்கான தண்டனையை நிறைவேற்றி முடித்தார் என்பதை அவர் உயிரோடு கூட எழும்பி காண்பித்தபடினால் இனி நான் தண்டிக்கப்பட மாட்டேன் என்றதை நான் விசுவாசிக்கிறேன். அதனால் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கும்படி கண்டிப்பாக நான் ஞானஸ்தானத்தை எடுக்க வேணும். அல்லேலூயா. அதை சரியான முறையில் விளங்கி எடுக்க வேணும். அந்த அறிவு நமக்கு இருந்தால்தான் கடைசி மட்டும் அந்த ரட்சிப்புக்குள்ளே நம்ம நிலைநிற்க முடியும். ஆகவே அதான் நான் இயேசு சொன்னார், இனி தடை பண்ணாத அப்படி என்று சொன்னார். அடுத்தது மாத்திரமல்ல, அந்த லூக்கா 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதுங்க. சின்ன பிள்ளைகளை கொண்ட உடனே சீசர்களை தடை பண்ணாங்க, சில பேர் தடை பண்ணாங்க. அப்போ ஏசு என்ன சொல்றாங்க, சின்ன பிள்ளைகளெல்லாம் தடை பண்ணாதீங்க, அதுட்ட என்னட்ட வர்றதுக்கு இடம் கொடுங்க. அப்படின்னா சின்ன பிள்ளைகளை இயேசுவோட சமூகத்துக்கு அழைச்சி கொண்டு வரணும். அதுக்கு யாரும் தடை பண்ணக்கூடாது. பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட கேட்டு அம்மா சேச்சிக்கு போவோமான்னு கேட்டால் பட்டு பேசாம படன்னு சொல்லக்கூடாது. அந்த சின்ன பிள்ளைகளை என்ன செய்யணும், கூட்டி கொண்டு வரணும். ஏன்னு சொல்லி சொன்னால் ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது,
அப்படின்றா சின்ன பிள்ளைகளை தடை பண்ணக்கூடாது. அப்படின்றால் ஒரு சின்ன பிள்ளை கிறிஸ்துவை அறிந்து தேவனுக்குள்ளாக ஒரு பயபக்தியாக வளர்க்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு சித்தம். அதுக்கு யாரும் தடை பண்ணக்கூடாது, யாரும் தடை பண்ண கூடாது. சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவர் வர முடியாவிட்டாலும் மற்றவர் அந்த பிள்ளைகளை என்ன செய்யணும், கூட்டிக் கொண்டு வர வேணும். விலங்கு அவங்களுக்கு குடும்பமாக வீட்டை படுத்திருக்க கூடாது. காரணம், சின்ன பிள்ளைகளை தேவன் அழைச்சி கொண்டு வர சொன்னார், தன்னிட்ட கூட்டி கொண்டு வர சொன்னார். வேதம் சொல்லுது, ஆண்டவர் அவர்கள் மேலே கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அப்படி என்றால் ஒரு சின்ன பிள்ளை தேவ சமூகத்துக்கு வரக்குள்ள இயேசு அவங்களை ஆசீர்வதிக்கிறார். நம்ம போய் அதை கண்ணால் காணாட்டியும் கர்த்தருடைய கரம் நிச்சயமாக அந்த பிள்ளைகளை என்ன செஞ்சிருக்கும், ஆசீர்வதிச்சிருக்கும். ஆமென். அதனால அதுக்கு தடை பண்ணாதீங்க அப்படி என்று ஆண்டவர் சொல்றதை நீங்க பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, கலாத்தியர் 5:7 வாசிங்க சீக்கிரமா. கலாத்தியர் 5:7. நல்லா கவனிங்க. பவுல் கேட்கிறாரு, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக தடை செஞ்சவன் யாருன்னு கேட்கிறார். அப்படின்னால் சத்தியத்துக்கு நம்முடைய வாழ்க்கை, நல்லா கவனிங்க, ஒரு காலத்தில் கர்த்தரை நாம் ஏற்றுக்கொண்ட போது எவ்வளவோ தூரம் தேவ வசனத்துக்கு நாம் பயந்தோம். சின்ன காரியங்களுக்கும் என்ன செய்தோம், பயந்தோம். நாளடைவில் அது பயம் இல்லாமல் போயிட்டுது. இது வேதத்தில் நடக்கிற காரியம்தான். ஏன்னா அப்போ கர்த்தர வசனத்துக்கு நமக்கு பயம். நாளடைவில் அந்த பயமே இருக்காது. ஏனென்றால் சால்வாயினுடைய தொங்கலை வெட்டினதுக்கு தாவீதுக்கு இருதயம் டக்கு டக்குன்னு அடிச்சேன்னு பைபிள் சொல்லுது. விலங்குதான் உசியாட கழுத்தை வெட்டினதுக்கே அடிக்கல, நேரத்தோடு அடித்தது இப்போ அடிக்குது இல்லை. விலங்கு நேரத்தோட சால்வாயின் தொங்கலை வெட்டினதுக்கு என்ன செஞ்சது, இருதயம் அடித்தது. பிறகு பார்த்தீங்கன்னா அப்பப்போ அதப்போ காட்டுக்குள்ளே ஓடி திரியும் போது, கஷ்டப்படும் போது, விலங்குதான் பிறகு வசதி வாய்ப்பெல்லாம் வந்துட்டு இப்போ அவருக்கு தாராளமாக எல்லாமே கிடைக்குது. வீட்டில் நல்ல சுகபோகமான கட்டில், அது ராஜ அரண்மனை எல்லாம் அவருக்கு கிடைக்குது. இப்போ அடிக்குது இல்லை, இப்போ என்ன செய்யுதில்லை, அடிக்குது இல்லை. ஏனென்றா வசதி வாய்ப்பு வந்ததுனால தேவன் மேலே இருக்கிற பயம் போயிட்டுது, கர்த்தருடைய வசனத்தின் மேலே இருக்கிற பயம் என்ன செஞ்சிட்டுது, போயிட்டுது. அதான் பவுல் கேட்குறாரு, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன். அப்படின்னா ஏதோ ஒரு பொல்லாத சத்துருவினுடைய ஒரு கிரியை தான் அதை என்ன செஞ்சிருக்குது, தடை செய்து அந்த ஜனங்களுடைய வாழ்வை திசை திருப்பி இருக்குது. அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட தடைகள் கூட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வர கூடும். அதை குறித்தும் அவர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகக்கூடிய ஒரு இருதயம் நமக்குள்ள வருதுன்னு சொன்னாலே, இந்த ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊரில் சொல்லுவான், புதுக்க வண்ணான் பரதட்டி வெளுப்பானான், பழக பழந்துணியும் வெளுக்க மாட்டான். ஆரம்பத்தில் ஒரு வேகம் இருக்கும், ஆனால் அந்த வேகத்தோடையே அவர் தொடர்ந்து ஓடி முடிப்பார் என்று சொன்னால் அவர் தான் வெற்றி பெற்றவர். பவுல் ஆரம்பத்தில் இருந்த வேகம் கடைசி மட்டும் இருந்தது. அவர் தொடர்ந்து 100லே தான் ஓடினார், ஓடி முடிச்சார். என் ஓட்டத்தை வெற்றியோட முடிச்சேன்னு சொன்னார். ஆனால் சில பேர் ஓடுற வெளிக்கிடக்குள்ள சரியான ஸ்பீட்டாக ஓடுவாங்க, ஓடக்குள்ள அப்படியே ஓடி ஓடி களைச்சி புறவை கொஞ்சம் இருந்துட்டு ஓடுவோம்னு நினைப்பாங்க, புறவை கொஞ்சம் படுத்துட்டு ஓடுவோம்னு நினைப்பாங்க, 2 நாளைக்கு ஒருக்கா ஓடுவோம்னு நினைப்பாங்க. புறவை அப்படி 5 நாளையா மாறி கடைசியில் அது வருஷ கணக்காக போன கதையெல்லாம் இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்டா, தேவனுக்கென்று ஓட ஒருவர் வெளிக்கிட்டா, தேவனுக்காக வைராக்கியமாக நிற்க வெளிக்கிட்டா, அது கடைசி மட்டும் இருக்க வேணும். அப்படி இல்லாத ஒரு சூழ்நிலை வருமண்டப்படினால தான் ஆதியில் கொண்ட அன்பை மறந்துட்டாண்டு சொன்னவர். ஏன்னா அது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி பாருங்களேன், இப்போ இயேசுவின் மேலே ஒரு ஆளுக்கு எப்போ அன்பு அதிகமாக இருக்குமென்றால், தேவன் ஒரு மனிதனை ரட்சிக்கும் போது பரிசுத்த ஆவி நேரடியாய் அவருக்குள்ள அந்த தொடுதலை கொண்டாடுவார். அப்போ அளவு கடந்த ஒரு அன்பு இருக்கும் இயேசுவில். இயேசுக்காக எதையாலும் செய்யணும். இது எப்படி என்று சொல்லி சொன்னால், புதுசாக ஒரு கல்யாணம் கட்டின ஒரு ஆள்மாய், புதுசாக கல்யாணம் கட்டின புதுசில் அன்பு பெருக்கெடுத்து ஓடும். போக 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 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ஒரு மாதிரி போகும். அந்த மாதிரி ஆரம்பத்தில் இருந்த அந்த வேகம் கடைசி மட்டும் அதே மாதிரியே இருக்குமா ஆண்டவர் மேலன்றத
யோசித்து பார்த்தா ஆண்டவர் சொன்ன அந்த வசனமே தெரியுது. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு ஆயிரம் உண்மையில் என்ன குறை இருக்கின்றார். நாம் அப்படி இருக்கக்கூடாது. நல்லா கவனி, உலகத்தில் மனுஷன் மேலே வைத்திருக்கிற அன்பு மாறி போனாலும் இயேசுவின் மேலே நாம் வைத்த அன்பு மாறக்கூடாது. அது கடைசி மட்டும் இருக்க வேண்டும். சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து போக வேண்டும். நல்லா கவனிங்க. இதையும் நான் கொஞ்சம் மேலோட்டமாக சொல்லி இன்னொரு காரியத்தை சொல்லி முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்கு நான் விளங்கப்படுத்த வாஞ்சிக்கின்றேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி போட்டு தான் நான் விடுவேன். 1 பேதுரு 3:7 வாசிங்க. புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடினால், பலவீன பாண்டம் என்று சொல்லும்போது அது ஒரு மண் சட்டி. மண் சட்டி, ஏன்னா மண் சட்டியை போட்டால் என்ன செஞ்சிடும்? உடைஞ்சிடும். அப்போ மண் சட்டி என்றால் கொஞ்சம் கவனமாக கொண்டு போகணும். சில்வர் பாத்திரம் மட்டும் பிரச்சனை இல்லை, விழுந்தாலும் நெளியுமே ஒழிய ஆனால் உடையாது. அதனால் மண்பட்டி சட்டியை கொண்டு போகிறவாள் கவனமாக தான் கொண்டு போகணும். உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு, நல்லா கவனிங்க, உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடி. எப்படின்னா, கல்யாணம் கட்டின ஒரு ஆளாக இருந்தால் குடும்பத்துக்குள்ளே சண்டை நடந்தால் அவரால் ஜெபிக்க முடியாது. அவரால் என்ன செய்ய முடியாது? ஜெபிக்க முடியாது. அதனால் நீங்கள் அப்படி நடவாதபடி விவேகத்தோடு அவர்களோட வாழ்ந்து செய்யுங்கள். ஏனென்றால் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று பைபிளில் சொல்லியிருக்கு. ஆகவே அந்த ஜெபத்துக்கு தடை வரக்கூடாது. அப்படி என்றால் உங்களோட வாழ்க்கையில் எதன் நிமித்தமும் ஒரு ஜெபத்துக்கு தடை வரக்கூடாது. எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ராஜாக்களுக்காக ஜெபிக்கணும். ஒவ்வொரு காரியத்துக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆகவே ஜெபத்துக்கு எப்போ தடை வரும் என்றால் இந்த சண்டை நடந்தால் வரும். இந்த சண்டை நடந்தால் வரும். அப்போ சண்டை நடக்கும் போதெல்லாம் ஒரு புருஷன் என்ன விளங்கி கொள்ளணும் என்றால் அது ஒரு பலவீன பாத்திரம். கூட குறைய அடித்தா என்ன நடக்கும்? உடஞ்சி போயிடும். ஆகவே கவனமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களோட பொறுப்புன்ற மாதிரி அவர் சொல்லி அவர் முடிச்சிட்டாரு. அவர் கல்யாணம் கட்டினபடியா பரவாயில்ல. சரி, ஓகே. இல்லை, பேதுரு கட்டினவர். சரி, ஹல்லேலூயா. சரி, அதை குறித்து நான் பெருசாக பேச வேண்டி வரலை. ஏன்னா அதை குறித்தெல்லாம் பைபிள் தெளிவாக சொல்லுது. ஹல்லேலூயா. சரி, நான் முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்படி பலதரப்பட்ட தடைகள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ரீதியில் வரும் என்பதை இந்த வசனத்தின் மூலம் நாங்கள் என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். பலவிதமான ஆவிக்குரிய தடைகள் இப்படியெல்லாம் இருக்குது. இந்த தடைகள் ஆண்டவரால் தான் நீக்கப்பட வேணும். இப்போ ஜெபிக்க ஒரு ஆளால் முடியலைன்னா ஆண்டவர் தான் அந்த தடையை என்ன செய்யணும்? நீக்கணும். ஒருவருக்கு ரட்சிக்கப்படாதபடி அவர் வாழ்கிறாருன்னா அந்த ரட்சிக்கப்படாதபடி அவருக்கு இருக்கிற தடையை கர்த்தர் தான் நீக்க வேணும். என்றால் ஆண்டவருடைய கரம் அன்றைக்கு நீட்டப்படாட்டி கண்டிப்பாக இஸ்ரவேல் மக்களை ஈர்த்திலிருந்து வெளியே வரையலாம். அந்த பிடி அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் தான் விடுவிக்கணும். மனுஷன் நாங்கள் விடுவிக்க இயலாது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. மோசே அதை செய்ய போய் தோல்வி அடைந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை தாம் விடுவிக்க முற்பட்டு கடைசியில் ஒரு எகிப்தியனை வெட்டி தாட்டு, கடைசியில் சொல்லாமல் கொள்ளாமல் நாட்டை விட்டே ஓடி 40 வருஷம் ஒரு ஆடு மேய்ச்ச கதை நமக்கு தெரியும். அதனால் ஒருத்தரும் நம்மளால் இன்னொரு மனுஷனை விடுவிக்க முடியும் என்று கடைசி மட்டும் நீங்கள் நம்பக்கூடாது. அது சாத்தியமே படாது. ஒரு மனிதனை ரட்சிக்கணுமெண்டா கர்த்தர் தான் அதை செய்யணும். ஹல்லேலூயா. அதனால் உங்களோட வாழ்க்கையிலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்திலிருந்து ஆராதிக்கிறீங்கன்னா கர்த்தர் தான் அவங்கள விடுவிச்சார். எந்த மனுஷனும் உங்களை என்ன செய்யலை? ரட்சிப்புக்கெல்லாம் நடத்தலை. ஆகவே நல்லா கவனம். இப்படி பலதரப்பட்ட தடைகள் மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்குது. அது எல்லாத்தையும் நான் சொன்னதை ஏன் அதை மேலோட்டமாக சிலர் சொன்னேன்டா, நீங்கள் வீட்டை போய் தியானிச்சிங்களா இருந்தால் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு தெளிவு வரும். ரட்சிக்கப்படாதவங்களுக்கு அதிகமாக இருந்து நீங்கள் ஜெபிக்கக்கூடியவங்களாக மாறுவீங்க. அவர் ஏன் ரட்சிக்கப்படலைன்றத தெளிவாக புரிஞ்சு கொள்வீங்க. நல்லா கவனிங்க. அந்த ஆளை போட்டு அடித்து பிரயோசனம் இல்லை. அந்த ஆளோட சண்டை பிடிக்கிறதால எந்த பிரயோசனமும் இல்லை. அந்த ஆளை பின்னுக்கு ஒரு பிடிச்சி வச்சுக்கான். இஸ்ரவேல் மக்களை போட்டு சவுக்கால் அடிச்சு சொல்றான் கானானுக்கு போறீங்களே இல்லைன்னு அடிச்சு கொண்டுண்டா அவன் விடுறான் இல்லையே. அப்ப சண்டை யாரோட இருக்கணும்? சண்டை யாரோட இருக்கணும்? சாத்தானோட இருக்கணும். அவன் தாளக்க போட்டு அடிச்சு என்ன செய்யறது? விளங்க அவங்களுக்கு. அப்ப அதனால ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறான்னு இல்லைன்னு சொன்னால் பிசாசோட தான் நமக்கு சண்டை. பிசாசு பிடியில இருந்தால் அவங்களுடைய அது கர்த்தர் தான் செய்யணும். சரி, நல்லா கவனிங்க. இப்போ இந்த மீகா 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க.
இந்த மீகா 2ஆம் அதிகாரம் இதில் பல முக்கியமான காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனங்கள் அதற்குள்ள அந்த மீகா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தில் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். நீங்க 1ஆம் வசனத்தில் இருந்து அந்த மீகா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தை இந்த 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா கர்த்தர் அங்கே அநேக காரியங்களை அங்கே சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே பழைய ஏற்பாட்டில் ஆகாஸ், எசேக்கியா, யூதா ராஜாக்களுடைய நாட்களில் அந்த தீர்க்க தரிசனங்கள் அன்றைக்கு உரைக்கப்பட்டது என்பதை நீங்கள் 1ஆம் வசனத்திலிருந்தே பார்க்கலாம். நன்றாக கவனியுங்க. இங்கே ஆண்டவர் எப்படிப்பட்ட தடையை நீக்குவேன் என்று சொல்லுகிறார் என்றால், இந்த மீகா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் அந்த 13ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது என்னத்துக்காக ஆண்டவர் என்ன காரியத்தை மனதில் கொண்டு இந்த தடைகளை நீக்கிறன் என்று சொல்றார் என்றத கொஞ்சம் நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா பல முக்கியமான காரியங்கள் அதற்குள்ளே இருக்கின்றது. நல்லா கவனிங்க. அதை குறித்து தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நான் தடை என்று சொல்லும்போது இந்த வேதத்தில் இருக்கிற மற்றதையும் சேர்த்து நான் ஏன் சொன்னேன் என்றால், நீங்கள் கொஞ்சம் வீட்டை போய் தியானிக்க உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்றதுக்காகத்தான் நான் மற்றதெல்லாம் சேர்த்து சொன்னனே தவிர, முக்கியமான காரியம் இந்த மீகா 2ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் தேவன் சொன்ன அந்த காரியம், எதற்காக தேவன் அந்த காரியத்தை அங்கே சொன்னார் என்பதை மேலுக்குள்ள அதிகாரங்களை வைத்து நாம் ஆராய்ந்து பார்த்தால்தான் கர்த்தர் எவ்வளவு ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லியிருக்கின்றார் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். நன்றாக கவனிங்கள். நீங்கள் யாரையும் நான் பயமுறுத்துறதுக்காக இந்த காரியத்தை சொல்லவில்லை. மீகா 2ஆம் அதிகாரத்தில் சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஏனென்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் 2 தரம் கர்த்தர் இந்த அதிகாரத்தை காட்டி, இது எப்பயோ நான் பிரசங்கம் பண்ண வேண்டிய வாசனம். இந்த மீகா 2ஆம் அதிகாரம் எப்பயோ நான் பிரசங்கம் பண்ண வேண்டியது. ஒரு முறை காட்டி 2ஆம் தரமும் அதை காட்டினபடினால தான் இந்த வசனத்தை உங்கள் மத்தியில் நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். நன்றாக கவனியுங்கள். பல முக்கியமான காரியங்கள் அதற்குள்ளே இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒன்றை மாத்திரம் நீங்கள் தெளிவாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் அதை நன்மைக்கே செய்வார். ஆமே. என்னை பொறுத்த அளவில் தேவன் சொல்றதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஆமேன். நான் அதை சொல்லியே தான் தீர்வன், வேறு வழி கிடையாது. ஆனால் பல முக்கியமான காரியங்கள் அதற்குள்ளே இருக்கிறது. அது ஏன் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் இதை சொன்னார், திரும்ப திரும்ப அதை சொன்னார். முதல் தரம் சொன்னார், நான் இப்போ ஒன்றும் சொல்லலை. 2ஆம் தரமும் சொன்னார். அதனால தான் உங்கள் மத்தியில் இந்த அதிகாரத்தை பேசும்படி நான் வந்திருக்கிறேன். ஏராளமான காரியங்கள் பிரசங்கம் பண்ண இருக்கிறது. அப்படி இருந்தும் இந்த காரியத்தை பிரசங்கம் பண்ணும்படியாக தேவன் சொல்லுகிறார் என்றால் ஏதோ ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஒன்றை மாத்திரம் உங்களுக்கு இந்த விளங்கப்படுறதுக்கு முன்னால ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் தெளிவாய் சொல்லுவேன். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை நம்பி அவர் எனக்கு உதவி செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். அந்த நம்பிக்கை உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்தில் ஒரு மனிதனை எல்லா ஆபத்துகளுக்கும் விலக்கி தூக்கி எடுக்கக்கூடிய கரம் இயேசுவினுடைய கரம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் எவ்வளவு தூரம் ஆண்டவரை நேசிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் உங்களுக்கான ஆயத்தங்கள் தேவனால் செய்யப்பட்டிருக்கும் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன நினைக்கிறேன் என்றால், என்னுடைய வாழ்க்கையில தேவன் எதை செய்தாலும் தேவன் அதை செய்கிறார் என்பதை தெளிவாக நான் கவனித்து பார்த்து கொள்வேன். கர்த்தருடைய கரம் அதை முழுவதுமாக செய்கிறார் என்பதை என்னுடைய முழு இதயத்தோடு நான் நம்புவேன். என்னுடைய ஞானமும் என்னுடைய பலனும் இதை செய்ததென்று ஒரு நாளும் என் வாயால் நான் சொல்ல மாட்டேன். கர்த்தருடைய கரம் எதே என் வாழ்வில் செய்கிறதோ அதைத்தான் நான் பார்க்கிறேனே தவிர இதை நான் செய்தேன் என்று ஒரு நாளும் என்னுடைய நாவு சொல்லாது. நான் மரிக்கிற நாள் வரைக்கும் அது சொல்லாது. ஏனென்றால் ஆண்டவர் நல்லவர். இந்த உலகத்தில் இருந்து நம்மளை பிரித்தெடுத்தது மாத்திரமல்ல, நமக்கான யாவற்றையும் அவர் செய்கிறார் என்பது சத்தியமான வார்த்தை. ஆகவே நல்லா கவனிங்க. 30 மீட்டர்ல கோயிலை கட்டி எழுப்ப போறான் என்று சொல்லி அதுக்கு பின்னால் ஒரு பெருங்கூட்டம் போகுது. ஆமேன். கர்த்தர் எனக்கு நித்திய ஜீவனை தருகிறார், அவர் எனக்காக யாவற்றையும் செய்கிறார் என்று ஒரு சிறு கூட்டம் இங்க கூடியிருக்குது. ஆமேன். இந்த சிறு கூட்டத்தோடு பெரிய ஒரு தேவன் இருக்கிறார். அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறார். ஆகவே உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு இருக்கிற பாதுகாப்பை பார்க்கலாம்,
தேவ சமூகத்திலே தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ள கூடியிருக்கிற உங்களுக்கு அதிகமான பாதுகாப்பு உண்டு என்பதை எப்பொழுதும் நினைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில எதை செய்ய விரும்பினாலும் உங்களுக்கு நன்மைக்கே அதை செய்கிறார் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆகவே இந்த மீகா 2ஆம் அதிகாரம் என்பது நாம வாழ்ற இந்த காலத்துக்கு மிகவும் முக்கியமானது என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. அதிலிருந்து கர்த்தரன் காதுக்குள் சொன்ன அந்த வார்த்தை மிகவும் முக்கியமானது என்பதை என்னுடைய வாழ்க்கையில நான் அறிந்து கொள்கிறேன். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லும்படி பிரயாசப்படுகிறேன். அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் உற்சாகமாக. ஏனென்றால் சில நேரத்தில் சில விஷயங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அது நமக்கு பொருந்தாது. அது நமக்கு என்ன செய்யாது? பொருந்தாது. ஆனால் நமக்கு பொருந்தல்லன்றதுக்காக கர்த்தருடைய வசனம் ஒரு நாளும் பொய்யாகாது. ஆகவே நல்லா கவனியுங்க. கொஞ்ச பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பை கட்டளையிடுவது தேவனுக்கு இலகுவான காரியம். ஆகவே நம்ம இந்த இடத்துல கொஞ்ச பேராக இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தரையே நீங்க நம்பிடுங்க. பூரண சமாதானத்துடன் உங்களை அவர் காப்பார். ஏசாயா 26:3 சொன்ன வசனம் நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமென். என்றால் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் பூரண சமாதானத்துடன் நீர் அவனை காப்பீர்.